இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020 ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி. அபுதாபிக்கும் பிற நகரங்களுக்கும் இடையேயான இயக்க தடை மேலும் ஒரு வார காலம் நீடிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபிய கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்ட இயக்க தடையானது இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி முடியவிருந்த நிலையில் மேலும் ஒரு வார காலத்துக்கு நீடிக்கப்பட இருப்பதாக அபுதாபி ஊடக அலுவலகம் ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த இயக்க தடையின் மூலம் அபுதாபிக்கும் அபுதாபியின் எல்லைக்கு உட்பட்ட பிற நகரங்களான அல்லைன், அல் தஃப்ரா உட்பட அமீரகத்தின் மற்ற நகரங்களான துபாய், சார்ஜா, அஜ்மைன் உள்ளிட்ட பிற பகுதிகளுக்கும் இடையேயான போக்குவரத்து மீதான தடை மேலும் ஒரு வாரம் அமலில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்த இந்த இயக்க தடையானது கோவிட்-19 பரவலை தடுக்கும் முயற்சியாக அபுதாபியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பெரிய அளவிலான தேசிய பரிசோதனை திட்டத்தை விரிவுபடுத்தும் விதமாக அபுதாபியின் அவசர மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு, அபுதாபி காவல்துறை மற்றும் அபுதாபி சுகாதாரத்துறை ஒன்றிணைந்து இந்த முடிவை அறிவித்திருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் குடிமக்கள் உட்பட அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் இந்த தடை பொருந்தும் என்றும், மேலும் முக்கிய துறைகளில் பணிபுரிகின்றவர்கள் மற்றும் சிறப்பு அனுமதி பெற்றவர்களுக்கு இந்த இயக்க தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும் அபுதாபி காவல்துறை சார்பாக ஏற்கனவே தெரிவித்திருந்தது. தடை செய்யப்பட்டவர்களுக்கும் இந்த ஒரு வார காலத்தில் அபுதாபிக்கும் அமீரகத்தின் பிற நகரங்களுக்கும் இடையிலான போக்குவரத்துக்காக விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அபுதாபி போலீஸ் இணையதளத்தில் போக்குவரத்து அனுமதி அமைப்பு அபுதாபி என்ற லிங்க் வழியாக அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அபுதாபி காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இயக்க கட்டுப்பாடுகள் தொடர்பாக அதிகாரிகள் வழங்கிய முடிவுகளை கடைபிடிக்கவும், தேசிய சுத்திகரிப்பு திட்டத்தின் குறிப்பிட்ட நேரங்களுக்கு இணங்கவும் பொதுமக்களை அபுதாபி காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். உச்ச நீதிமன்றத்தை நாடி மனைவியை பிரசவத்துக்கு இந்தியா அனுப்பிய கணவர் துபாயில் மரணம், சோகத்தில் உறவினர்கள். கோவிட்-19 பாதிப்பால் ஏற்பட்ட விமான போக்குவரத்து தடையினால் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வந்த கர்ப்பிணியான தன் மனைவியை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த இந்தியாவைச் சேர்ந்த 29 வயதான நிதின் சந்திரன் என்பவர் இன்று அமீரகத்தில் உயிரிழந்துள்ளார். துபாயில் பணிபுரிந்து வந்த இந்தியாவின் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த நிதின் கடந்த சில மாதங்களாக அமீரகத்தில் தன் மனைவியுடன் வசித்து வந்துள்ளார். அவரின் மனைவி ஆதிரா கீதா ஸ்ரீதரன் கர்ப்பமுற்று இருந்த நிலையில் பிரசவத்துக்காக கேரளாவுக்கு அனுப்பி வைக்க நிதின் முடிவு செய்த நிலையில் கோவிட்-19 பாதிப்புகளால் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்து தடையின் காரணமாக இந்தியாவுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கர்ப்பமுற்றிருந்த தன் மனைவியை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க நிதின் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளும் பயனளிக்காத நிலையில் இறுதியாக இருவரும் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தில் இந்தியாவுக்கு செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டி மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களின் மனுவை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் அவரை இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் பிறகு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் அமீரகத்திலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி இயக்கப்பட்ட முதல் விமானத்தில் நிதின் மனைவிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கேரளாவில் உள்ள கோழிக்கோடு மாவட்டத்துக்கு இந்திய தூதரகத்தின் சார்பாக அனுப்பி வைக்கப்பட்டார். மனைவி இந்தியா சென்று ஒரு மாதம் முடிவடைந்திருந்த நிலையில் துபாயில் உள்ள இன்டர்நேஷனல் சிட்டியின் நண்பர்களுடன் வசித்து வந்த நிதின் இன்று காலை உறக்கத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது நண்பர்கள் அவரை வேலைக்கு செல்ல எழுப்ப முயன்ற போது அவர் உடல் அசைவின்றி இருப்பதை கண்ட அவரின் நண்பர்கள் உடனடியாக மருத்துவ உதவியை நாடியதாகவும், இருப்பினும் அவர் உறக்கத்தின் போதே இறந்து விட்டதாகவும் நிதினுடன் தங்கியிருந்த நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். இது அவரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களையும் பெரிதும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இறப்பு குறித்த விவரங்கள் அதிகாரபூர்வமாக இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் நிதின் மாரடைப்பின் காரணமாக இறந்திருக்கலாம் என்று அவரது நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே அவருக்கு இதயம் தொடர்பான பிரச்சினைகள் இருந்து வந்ததாகவும் அவருடைய நண்பர்கள் கூறியுள்ளனர். இதே கோளாறு காரணமாக கடந்த ஆண்டு நவம்பரில் ரஷீத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 6 நாட்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். தற்போது நிதின் உயிரிழந்ததை தொடர்ந்து இறுதி சடங்குக்காக அவருடைய உடலை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க அவரின் நண்பர்கள் மற்றும் அவர் உறுப்பினராக இருந்து வந்த INCAS யூத் விங் எனும் குழுவினரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
பிரசவத்துக்கு சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் நிதினின் மனைவி ஆதிராவுக்கு அவர் கணவரின் இறப்பு செய்தி பற்றி குடும்பத்தினர் தெரிவிக்கவில்லை எனவும் கணவரின் இறப்பு செய்தியால் அவரின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாதிப்புகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க அவர் தற்போது வீட்டின் அருகேயுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கம் இந்தியா இடையிலான சிறப்பு விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுகின்றது. வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் அடிப்படையில் துவங்க இருக்கின்ற அமெரிக்கம் இந்தியா இடையிலான 3ஆம் பகுதி இயக்கப்படும் சிறப்பு விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதோடு பயணிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று முதல் 23ஆம் தேதி வரையிலான திகதிகளில் அமெரிக்கத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் 25 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாக ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் கடந்த சனிக்கிழமை அறிவித்திருக்கின்றன. முதன்முறையாக மகாராஷ்டிராவுக்கு இயக்கப்படவிருக்கின்ற ஜூன் மாதம் 11ஆம் தேதி அபுதாபி மும்பை இடையிலான சிறப்பு விமானமும் இந்த எண்ணிக்கையில் அடங்கும். இந்த சிறப்பு விமானங்களில் அபுதாபியிலிருந்து 14 விமானங்களும் மீதமுள்ளவை துபாயிலிருந்து தங்களது பயணத்தை துவங்க இருக்கின்றன. துபாய் சென்னை இடையே நேற்று இயக்கப்பட்ட சிறப்பு விமானத்தோடு வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் 2ஆம் பகுதி போக்குவரத்து நிறைவு பெற்றது. இந்த நிலையில் விமான நிறுவனங்கள் அரசின் புதிய பாதுகாப்பு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்த இருப்பதாக அறிவிக்கின்றன. இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த சிறப்பு விமானங்களில் பயணிக்கும் மக்களுக்கு முகத்தடுப்பு கருவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் விமானத்தில் நடு இருக்கையில் அமர்வோருக்கு பாதுகாப்பு மேலாடை கொடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் பன்னாட்டு செய்தி தொடர்பு மூத்த அதிகாரி PG பிரகதீஷ் இது பற்றி குறிப்பிடும் போது பயணிகளுக்கு ஏற்கனவே இந்த பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கியிருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். அஜ்மானில் உள்ள அல் அரேபியா யூனிஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரஷீத் தையில் இது பற்றி பேசுகையில், எனது தாய் உட்பட பலரும் இந்த பாதுகாப்பு மேலாடைகள், முகத்தடுப்பு மற்றும் தலைக்கான பிரத்யேக தொப்பி ஆகியவற்றை உபயோகித்ததால் நோய் தொற்றில்லாமல் இருக்கின்றார்கள். அதேவேளை வெறும் முகக்கவசம் மற்றும் கையுறைகளை அணிந்தவர்களுக்கு COVID-19 தொற்று உள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விமானத்தின் மைய இருக்கையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து பிரயாணிகளுக்கும் இத்தகைய பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என ரஷீத் தெரிவித்துள்ளார். COVID-19 நோயாளிகளை கண்காணிக்க ஸ்மார்ட் வாட்ச். வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்ட COVID-19 நோயாளிகளை கண்காணிக்க ஸ்மார்ட் வாட்ச் பயன்படுத்தப்படுகிறது. அபுதாபி சுகாதாரத்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த எலக்ட்ரானிக் கைப்பட்டை சாதனத்தின் மூலம் COVID-19 நோயாளிகளை கண்காணிக்க முடியும். COVID-19 பரிசோதனை மற்றும் கண்காணிப்பு அப்ளிகேஷனான அல் ஹசனுடன் இணைக்கப்பட்ட இந்த சாதனம் COVID-19 அறிகுறிகள் இல்லாதவர்கள் அல்லது பாதிப்பில்லாத வகையில் அறிகுறி கொண்டவர்கள் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட தேவையில்லாதவர்கள் பயன்படுத்தலாம். சுகாதார அதிகாரிகள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டவர்களின் கைகளில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டப்படும். மருத்துவர்களால் அனுமதிக்கப்பட்ட 18 முதல் 59 வயதுக்குட்பட்ட நோயாளிகள் வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். அதேவேளை அபுதாபி போக்குவரத்து மற்றும் பொது சுகாதார மையத்தின் தனிமைப்படுத்தலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. பொருட்களுக்கு 80% வரை தள்ளுபடி அளிக்கும் எட்டிசலாட்டின் புதிய திட்டம். வாடிக்கையாளர்கள் வீட்டிலிருந்தபடியே இணையத்தில் பொருட்களை தள்ளுபடி விலையில் வாங்கவும் பலவித சேவைகளை பெறவும் எட்டிசலாட் ஆன்லைன் இஸ் பெட்டர் எனும் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இணையம் வழியாக பொருட்களை வாங்குவதை ஊக்குவிக்கும் பொருட்டு எட்டிசலாட் இந்த திட்டத்தை மக்களிடையே அறிமுகப்படுத்தியுள்ளது. நேரடியாக சென்ற பொருட்களை வாங்கும் பழைய முறைகளை விடுத்து மக்கள் ஆன்லைன் மூலமாக அவற்றை வாங்கி அற்புதமான நன்மைகளை பெற முடியும். ஆன்லைன் மூலமாக லைஃப் இன்ஸ்டலேஷன் செய்யும் வாடிக்கையாளர்கள் தங்களது கட்டணத்திலிருந்து 199 திர்ஹம்ஸ் வரை சேமிக்கலாம். அதேபோல நியூ ஃப்ரீடம் பிளான் ஆன்லைன் வழியாக பெறுவோர் 350 திர்ஹம்ஸ் பணத்தை சேமிக்கலாம். ஆன்லைனில் ஃப்ரீ ஃப்ரைட் எத்திசலாட் சிம் வாங்குவோருக்கு சிம் கார்டு இலவசமாக கிடைப்பதுடன் ஒவ்வொரு முறை அந்த ஃப்ரீ ஃப்ரைட் கணக்குக்கு ஆன்லைன் மூலமாக ரீசார்ஜ் செய்யும் வகையில் ரீசார்ஜ் தொகையில் 10% வரை போனஸ் வழங்கப்படும். மேலும் இந்த சிம் கார்டானது பயனாளர்களுக்கு 24 மணி நேரத்தில் டெலிவரி செய்யப்படுவதுடன் முதல் முறையாக உபயோகிப்பவர்களுக்கு 1 GB டேட்டா இலவசமாக கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.